உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆழித்தேர் திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்கலாம். இலக்கியா, இந்த தேர் திருவிழாவின் சிறப்புகள் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சைவ தலங்களின் முதன்மை தலமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் பங்குனி உத்திர திருவிழாவானது கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் வீட்டு உலா சாமியை பக்தர்கள் வைத்து காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய விழாவான தேரோட்டம், ஆழி தேரோட்டம் இன்று காலை பாத்தீங்கன்னா இந்த காலை 8:50 சரியாக 8:50 தேர் வடம் பிடித்து மாவட்ட ஆட்சியர் சாரஸ்தியை வடம் பிடித்து இந்த தேரை தொடங்கி வைத்தார். இந்த தேர் திருவிழால சொல்லணும்னா தேரின் மிக சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் சொல்லணும்னு சொன்னா, தேர் அலங்கரிக்கப்பட்ட நிலையில 96 அடி உயரமும் 360 டன் எடையும் கொண்டது. மேலும் இந்த தேர்ல 4, அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா 4 அடுக்குகள்ல 4 நிலைகளையும் 7 அடுக்குகளையும் கொண்டது. இந்த தேரை இழுத்து செல்வது போல் அமைந்துள்ள 4 குதிரைகளும் 32 அடி நீளமும் 11 அடி அகலமும் கொண்டவை. அதே போல தேர் இழுக்கிறதுக்கு 4 வடங்கள் இதுல பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல இந்த வடம் சுமார் 425 அடி நீளம் கொண்டவை. இந்த கயிற்றின் சுற்றளவு பாத்தீங்கன்னா சுமார் 21 அங்குலம் கொண்ட ஒரு சுற்றளவு கொண்ட ஒரு சிறப்பு மிக்க ஆழித்தேர். இந்த ஆழித்தேர் அலங்கரிக்கப்படாத நிலையில 33 அடி உயரமும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில 96 அடி உயரமும் கொண்டது. ஆசியாவிலேயே மிக உயரமான தேர் ஆழித்தேர். இந்த ஆழித்தேர்ல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களின் சிற்பங்களும் இதுல பொறிக்கப்பட்டிருக்குன்னா, அது மட்டும் இல்லாம புராண கலைகள், அதுல புராண கலைகளை கூறக்கூடிய 3 அடுக்குகளிலும் புராண சிற்பங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆழித்தேரோட்டத்தை வடம் பிடிக்கிறதுக்குன்னே வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர் சொல்லி திருவாரூர் மாவட்டத்துல தேரை வடம் பிடித்து எழுத்துள்ளன. இந்த தேரானது முக்கிய வீதிகளான 4 மீட்டர் கீழ வீதி தொடங்கி தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக இன்று மாலை 6 மணி அளவில் நிறைய தேர்தல் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தேரோட்டத்தின் பாதுகாப்பு பணிக்காக மாவட்ட காவல்துறை சார்பில் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் மக்களுக்கு அங்கங்க குடிநீர் மற்றும் குளிர்பானங்கள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாம முழுவதை வழங்குவதற்கும் தேருக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் மற்றும் அடிப்படை வசதிகளும் இன்னும் கொண்டே இருக்கிறது. இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டாஸ்மார்க்கும் இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேர் திருவிழா குறித்த முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி இலக்கியா.